அழகான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஊர்ல இப்போ இன்னைக்கு பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வர்றது வந்து பெரும் பாக்கியம்னு சொல்லலாம் தரிசனம் பண்றது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக சுவாமியை தரிசிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பிரதோஷன்ற ஒரு திதி வந்தது, எதுக்காக இந்த பிரதோஷம் எல்லாரும் சுவாமியை சேவிக்கணும், எதனால சுவாமி பின்னாடி இந்த பிரதட்சணை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இந்த பிரதோஷ கால பிரதட்சணை பண்ணும்போது எல்லாருமே சுவாமிக்கு முன்னாடி போயிடுறீங்க. சுவாமிக்கு முன்னாடி யாரெல்லாம் பிரதட்சணை பண்ணாலோ அவளுக்கு பலனே கிடையாதான். உண்மைதான். ஏன்னா சுவாமிக்கு பின்னாடி தான் பிரதட்சணை பண்ணணும். இந்த தீபாரணை காட்டும் போது பின்னாடி இருந்து அந்த அக்னியை நம்ம பார்க்குறோம்னா சுவாமி நமக்கு என்ன பண்றாரு, அருள் புரியுற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் என்ன பண்றோம், பிரதட்சணை பண்ணும்போது சுவாமிக்கு பின்னாடி பண்ணணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாமி பின்னாடி வர்றாரு, நீங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டீங்க. ஆனா அடுத்த வாட்டி இது எல்லாத்தையும் மாத்திங்க. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் எதுக்காகனா, இந்த வாரத்துல முதல் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவா. அதாவது நவகிரகத்துல வந்து முதல் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகம்னா சூரிய கிரகம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமைனா லீவு நம்ம இங்கிலீஷ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தின்னு வந்துட்டோம். எப்படி வந்து நம்ம இந்த வாரத்தோட முதல் நாள் சூரிய பகவான் இருக்காரோ, அன்னைக்கு பிரதோஷம் வந்து யாரெல்லாம் சுவாமியை தரிசனம் பண்றாலோ அவள் எல்லாருக்குமே வந்து நிரந்தரமா ஆரோக்கியமா இருக்கலாமா. அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்துல இது மாதிரி பண்றது. அதே மாதிரி சுவாமிக்கு ஏன் பாலபிஷேகம் பண்றோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவா ஆயுள் கூடணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கிடையாது. யாரெல்லாம் பாலபிஷேக தரிசனம் பண்றாலோ இருக்கிற ஆயுள் இன்னும் நன்னா இருக்குமா. அதாவது கூடுறதுன்றது வேற. சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நோயோடு இருந்த ஆயுள் நமக்கு தேவையில்லாத விஷயம். நோயே இல்லாம ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா இருக்கிற ஆயுள நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாலபிஷேகம் பண்ணும்போது மணி அடிக்கிறா. எதுக்காக அப்படின்னா, சுவாமிக்காக மணி அடிக்கல, நம்மளோட சிந்தனை ஏதாவது கதை பேசிகிட்டே இருப்போம். ஏதோ மணி அடிச்சா சுவாமியை பார்க்கலாமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த அபிஷேகம் பண்ணும்போது மணி அடிக்கிறா. அதே மாதிரி அடுத்த பிரதோஷத்துக்கு எல்லாருமே பிரதட்சணை பின்னாடி இருந்து பண்ணணும்
அப்படின்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே.